1967 அண்ணா காலம் தொட்டு கூட்டணி எப்படி அமைப்பது, கூட்டணியோடு எவ்வாறு பேச்சுவார்த்தை நடத்துவது என்கிற எங்களுக்குன்னு ஒரு பாரம்பரியம் இருக்குது. அந்த வகையில் தான் 67 அண்ணா கடைபிடித்த வந்த வழியை 71 கலைஞர் கடைபிடித்தார். அதனைத் தொடர்ந்து 2004 தேர்தல், தொடர்ந்து எல்லா தேர்தலும் சரி, தலைவர் தளபதி அவர்கள் 2019 நடைபெறுகிற தேர்தலை அவருடைய தலைமையில் திமுக சந்திக்கிறது. அண்ணா கலைஞர் காட்டிய வழியில் அதே வகையில் தான் இன்றைக்கும் எங்களுடைய தேர்தல் பணி அமைந்து கொண்டிருக்கிறது. நேற்றைக்கு கூட தலைவர் அறிவித்திருக்கிறார். இன்னும் நாங்கள் எதையுமே முறையாக செய்வோம். கூட்டணிக்கு பேசுவதற்கு ஒரு குழு அமைப்போம். இது ஜனநாயக இயக்கம். அந்த குழுவினுடைய அறிக்கையின் அடிப்படையில் தான் ஒப்பந்தங்கள் ஏற்படும். ஆகவே இன்னும் 2 நாளில் அறிவிப்பதாக நேற்றைக்கு தலைவர் சொல்லியிருக்கிறார். ஆகவே நீங்களெல்லாம் அவங்கெல்லாம் அவசர கோலத்தில் வந்தவங்க, அவங்கவுங்க இஷ்டத்துக்கு சொல்லுவாங்க. ஆனால் நாங்கள் ஸ்லோ அண்ட் ஸ்டடி வின்ஸ் த ரேஸ் என்று சொல்வார்களே, அதே போல் முறையாக ஒவ்வொரு படியும் அளந்து எடுத்து வைத்து வெற்றிக்கான இலக்கத்தை அடைவோம். டிஎம்கே காங்கிரஸ் அலையன்ஸ் ஸ்ட்ராங்காக இருக்குன்னு நினைக்கிறீங்களா? ஏன்னா காங்கிரஸ் விஜய் தரப்பில் பேச்சுவார்த்தை நடத்துவதற்காக 2ஆம் கட்ட தலைவர்கள் அதெல்லாம் வதந்திகள் என்பது அதெல்லாம் வதந்திகள் என்றது நாங்கள் சொல்லலை, காங்கிரஸ் கட்சியுடைய தலைவர்களே சொல்லிவிட்டார். சட்டம் ஒழுங்கு சரியில்லைன்னு சொல்கிற சசிகலாவை நான் முதல்ல கேட்குறேன். அவங்க ஆட்சியில் அவங்க கொடைநாடு காப்பாற்ற முடிஞ்சுதா? சசிகலா தானே எடப்பாடியை உட்கார வச்சாங்க. அந்த அம்மையாருடைய ஆட்சியில் ஜெயலலிதாவுடைய அந்த அம்மா வாழ்ந்த கடைசி காலத்தில் உடம்பு முடியாமல் அங்கே கொடைநாட்டில் உட்காந்துக்கிட்டு தான் கவர்மெண்ட்டே நடத்தினாங்க. காலையில் ஐஏஎஸ் ஆஃபீஸர்கள்லாம் ஃப்ளைட்டில் கோயம்புத்தூரில் இறங்கி கொடைநாடுக்கு போவாங்க, ஈவினிங் ஃப்ளைட்டில் திரும்பி வருவாங்க. கொடைநாட்டில் இருந்தால் கடைசி காலத்தில் அம்மையார் அவர்கள் ஆட்சியாக நடத்தினார். அந்த வீட்டை கூட காப்பாற்றுவதற்கு யோகியதை இல்லாதவர்கள் எங்களை பற்றி குறை சொல்வது எந்த வகையில் நியாயம் என்பதை நீங்களே எங்களுக்கு முக்கியத்துவம் ரொம்ப நேரம் இப்பொழுது பிஜேபி ஆட்சியில் ஜனநாயகம் என்பதே கிடையாது. இந்த பாராளுமன்றம் என்றைக்கு மோடி வந்தாரோ அன்னையிலிருந்து ஜனநாயகம். ஒரு துணை சபாநாயகரே இல்லாமல் 2019 நீங்கள் இப்போ 2026 7 வருஷமாக அரசியல் சட்டத்தில் சபாநாயகர், துணை சபாநாயகர் 2 பதவி இருக்குது. அந்த துணை சபாநாயகர் பதவிக்கு 2019 இதுவரைலாம் தேர்தலே வைக்காத ஒரு ஜனநாயக படுகொலை செய்கிற ஒரு ஆட்சி தான் மோடி ஆட்சி. காரணம் என்னென்னா, அந்த துணைத் தலைவர் பதவியை எதிர்கட்சிக்கு தரணும். அது ஒரு கன்வென்ஷனை வச்சுருந்தாங்க. அந்த கன்வென்ஷனை கடைபிடிக்காமல் ஜனநாயகத்துக்கு எதிர்ப்பாக இன்றைக்கு மோடி செயல்படுகிறார். ஆக அவங்க அதுக்கு அடிமைகள் இருக்கிறாங்க. அந்த அடிமைகளை வைத்து கூட நடத்துகிறார்கள். அவங்க மைனாரிட்டி ஆட்சி, மைனாரிட்டி தான் பிஜேபி. ஆகவே அந்த ஜனநாயக படுகொலைக்கெல்லாம் மிக விரைவில் முடிவு வரும். ஒரு வாய்ப்பு அவங்க வீட்டிலே உட்காந்துருக்காங்க. இப்போ அதனால அவங்க பதில் சொல்ல வேண்டாம். டபுள் இன்ஜின், டப்பா இன்ஜின், டாப் எது வந்தாலும் டாப் இன்ஜின் டிவிக்கு தான் விஜய் பேசுறாரு. விஜய் எப்படி திமுக தேர்தல் எதிர்கொள்ளுறது? அது இன்னும் அசம்பிள் ஆகாத இன்ஜின். அந்த இன்ஜின் இன்னும் அசம்பிளே ஆகல. அசம்பிள் ஆன பிறகு திமுக நல்ல, அதாவது அந்த இன்ஜினானது கவனமாக கேளுங்க. இன்னும் அந்த இன்ஜின் இன்னும் ஃபார்ம் பண்ணவே இல்லை, அசம்பிளே ஆகும். அசம்பிள் பண்ணால் தானே இன்ஜின். ஒரு இன்ஜினுக்கு பல பாகங்கள் இருக்குது. அதெல்லாம் அசம்பிள் ஆனால் தான் முழு இன்ஜின். ஆக அசம்பிள் ஆகாத இன்ஜினுக்கெல்லாம் பதில் எம்ஜிஆர் அண்ணா கையில் எடுத்திருக்காரு விஜய்.